ஒரு பெரிய டேங்க்கு. அந்த டேங்க்ல அமோனியா வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அந்த அமோனியா சேர்த்து வைக்கிறது வந்து பெரிய பைப் உருவாகுது. அந்த பைப்பை வந்து அப்படியே வெளியே வருது. ஒரு சாக்கடை மாதிரி இருக்குன்றாங்க. அந்த சாக்கடை மாதிரி இருக்கக்கூடிய பைப் வரும், கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். ரோடுகள்ல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த சாக்கடை மாதிரி பைப் வரும். அதுக்கப்புறம் கடலுக்குள்ள போயிடும் அந்த பைப். ஓகே, இப்போ இந்த பைப் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் போட்டிருக்காங்க. இந்த பைப் பப்ளிக் டொமைன், பப்ளிக்கு எக்ஸ்போஸ்டா இருக்கே. இப்போ ஏதாவது ஒரு நடந்தா என்ன, எப்படி நீங்க கண்காணிப்பீங்க கேட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, 2 மணிக்கு லீக் ஆக சொல்றாங்க. 2 மணிக்கு லீக் ஆகும் தெரிஞ்ச உடனே இமீடியட்டா அங்க உள்ள அந்த ட்ரைன்டு பீப்புள் பிளஸ் வந்து இந்த முழுக்காணி இவங்க எல்லாரையுமே அசம்பிள் பண்ணி ஒரு டீம் உள்ள போயிட்டாங்க. போட் எடுத்துக்கிட்டு போயிட்டு அது எங்க லீக்னு செக் பண்ணி பார்த்து அந்த லீக்கை உடனே அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அமோனியா சப்போஸ் காத்துல பரவிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னு நம்ம சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தொண்டை கண்ணு எரியும், மூச்சு விடுறதுக்கு திணறல் ஏற்படும். அடுத்தது கண்ணெரிச்சல், தொண்டை எரிச்சல் இருக்கு. கோரமேன்ல எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றது முற்றிலும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தான் நாம் விசாரித்து தருகின்றன. 20 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது கோரமேண்டல். அந்த ஆம்புலன்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்க மொத்த பேரும் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனது கோரமேண்டல். குத்தப்பட்டிருக்கலாம் இல்லை குத்திருக்கலாம் அப்படிங்கிற 2 ஆஸ்பெக்டுக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் ப்ரூஃப் வேணும். பட் இது வந்து எக்ஸ்டர்னல் டேமேஜ் காஸ்ட். அமோனியா will not burst. அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை and welcome to the KTV's Cross Question Time. இப்ப எண்ணூர்ல நடந்த அமோனியா கேஸ் லீக் சம்பந்தமா போராட்டம் பண்ண மக்கள் மேல இப்ப வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு 5 டேஸா அவங்க போராட்டம் பண்றதா தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப இது ஏன் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இதுல என்ன நடந்துச்சு, இப்ப நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ண விஷயங்களை கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா. ஆக்சுவலா வந்து எண்ணூர்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி பேர் வந்து கோரமேண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட். இந்த கம்பெனி எந்த கம்பெனி, யாரு பேரண்ட்னு பாத்தீங்கன்னா, இதோட கோர் கம்பெனி அப்படிங்கிறது முருகப்பா குரூப்ஸ் சொல்றாங்க. சோ முருகப்பா குரூப்ஸ், பாரிஸ் கார்னர் இருக்கக்கூடிய முருகப்பா குரூப்ஸ் உடைய ஒன் ஆஃப் த கம்பெனி தான் இந்த கோரமேண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் அப்படின்னு ஒரு தகவல் கிடைக்குது நமக்கு. சரிங்க, இப்ப என்னன்னா இதுவரையில் எல்லாருமே பார்த்த விஷயம் என்னன்னா, அங்க உள்ள மக்கள் சொன்ன வெர்ஷன்ஸ் இதான் பார்த்துட்டு இருக்கோம். பட் ஒரு சம்பவத்துல நம்ம வந்து 2 வெர்ஷன்ஸை பார்த்தே ஆகணும். அதன் அடிப்படையில இப்போ இங்க இருக்கக்கூடிய எண்ணூர்ல இருக்கக்கூடிய கோரமேண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் கம்பெனியோடைய வெர்ஷன் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே சொல்லப்படவே இல்லை, தெரியவும் தெரியல. இது யாருமே பத்தி கேட்கவும் இல்லை இந்த விஷயத்துல. பட் நாம ஏன் இந்த வீடியோ ஃபர்ஸ்டே போட முடியாம போச்சுன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வெர்ஷன் நிறைய நம்ம கிட்ட இருக்கு. ஸோ வாட் இஸ் தி இண்டஸ்ட்ரீஸ் வெர்ஷன், அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டாகணும். ஸோ அதை கேட்கறதுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா அவங்ககிட்ட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணப்போ அவங்க வந்து வெளியே பேசல. பட் அவங்களுக்கு கூட இருக்கக்கூடிய க்ளோஸ் அசோசியேட்டா இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டும் வெளியே வந்து பேசினாங்க. ஸோ அவங்க தகவல் நம்ம சேகரிச்சுக்கிட்டோம். ஸோ அந்த தகவலை வைத்துதான் இப்ப நான் உங்கள்கிட்ட பேச போற மக்கள் சொல்ல போற விஷயத்தை பத்தி மக்களே. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னைக்கு நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். சரி, மக்கள் சொல்ற வெர்ஷன் தென் கம்பெனிஸ் வெர்ஷன் ரெண்டாம் பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 26/12/2023 நைட்டு 11:30க்கு இந்த அமோனியா பைப்ல இருந்து வெளியே வந்து கடல்ல வந்து பபுள்ஸ் வந்ததா வந்து நம்ம வீடியோ பார்த்திருப்போம் மக்களே. ஃபர்ஸ்ட் இது என்ன கடல், என்ன அமோனியா, என்ன பைப்பு நம்ம புரிய வச்சிடலாம் மக்களுக்கு. எண்ணூர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து அவுட்டர், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நமக்கு நார்த் சென்னையுடைய எக்ஸ்ட்ரீம் லாஸ்ட் அவுட்டரான பார்ட்டு தான் எண்ணூர். எண்ணூர் வந்து மேக்சிமம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவா தான் இருக்கும். ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் அங்க செட் பண்ணிருப்பாங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தொழிற்சாலைகள் நம்ம நாட்டுக்கு வேணும், அப்பதான் எக்கானமிக் growth இருக்க முடியும். தொழிற்சாலை இல்லாம growth நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. இது பர்டிகுலரா நான் பேசுற மக்கள். அப்படி தொழிற்சாலைகள் இருக்குதுனால் கண்டிப்பா பொல்யூஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பா புகைகள் வரதான் செய்யும். அந்த விஷயத்துல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்கும் காக்குறதுக்கும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறதை முக்கியமா வந்து இந்த மாதிரியான ஒரு ஆசிட் இண்டஸ்ட்ரி பேஸா இருக்கட்டும், இது வந்து உரம் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். எந்த இண்டஸ்ட்ரி நீங்க செட் பண்றதா இருந்தாலும் சிட்டி சென்டர்ல வைக்க முடியாது. எல்லாமே ஷுட் பி அவுட்டர் பார்ட், டோட்டலா வெளியதான் வைக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அது ஏனால் சுத்தி ஒரு சில கிலோமீட்டர் ரேடியஸ்ல இருக்கக்கூடிய எந்த மக்களும் அங்க தங்குவதற்கு அலோ செய்ய மாட்டார்கள். இது ரொம்ப மெயினுங்க.
ஏன்னா இதுதான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய இஷ்யூஸ் நம்ம பார்க்கிறோம். சோ சுத்தி எந்த மக்களையும் அங்க தங்க விட மாட்டாங்க, எல்லாரையும் இடம்பெயர சொல்லுவாங்க. இது மெயின். ஏங்க நான் சொல்றேன் இந்த வார்த்தைன்னு பாத்தீங்கன்னா, இது இந்த கம்பெனி பெயர் கோரமேண்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட். என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உரம் மேனுஃபேக்சர் பண்றாங்க. உரம் மேனுஃபேக்சர் பண்றப்போ இவங்களுக்கு தேவைப்படுறது அமோனியா. சோ அமோனியா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முக்கியமான தாது பொருள் அவங்களுக்கு தேவைப்படுறதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பீச்ல இருந்து கொஞ்சம் தூரம், அதாவது பீச்ல இருந்து அவங்களுடைய கம்பெனில இருந்து பீச் டுவர்ட்ஸ் பீச். ஆக்சுவலா அமோனியா அப்படிங்கிறது இம்போர்ட்டிங் ஃப்ரம் தி ஓவர்சீஸ். வெளிநாடுகள்ல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அமோனியா கப்பல்ல வருது. அந்த கப்பல்ல இருந்து வரக்கூடிய அமோனியாவை நீங்க அது பெரிய சிலிண்டர் டேங்க்ல வருதுன்றாங்க. அந்த பெரிய சிலிண்டர் டேங்க்ல வரக்கூடிய அமோனியா லிக்விட் ஃபார்ம்ல இருக்குன்றாங்க. லிக்விட் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய அமோனியாவை நீங்க கேன் மாதிரி கொண்டு போயிட்டு நீங்க ஃபேக்டரி செட் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, எந்த இடத்துல ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அவங்களுடைய ஃபேக்டரியில இருக்குதோ அங்கிருந்து ஒரு பெரிய பைப் கனெக்ஷனை செட் பண்றாங்க டுவர்ட்ஸ் தி சீ. சோ வெளியே இருந்து அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு பெரிய டேங்க், அந்த டேங்க்ல அமோனியா சேர்த்து வைக்கிறாங்க. அந்த அமோனியா சேர்த்து வைக்கிறது ஒரு பெரிய பைப் உருவாகுது. அந்த பைப்பை அப்படியே வெளியே வருது, ஒரு சாக்கடை மாதிரி இருக்குன்றாங்க. அந்த சாக்கடை மாதிரி இருக்கக்கூடிய பைப் வரும், கொஞ்சம் வந்துட்டே இருக்கும். ரோடுகள் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் அந்த சாக்கடை மாதிரி பைப் வரும். அதுக்கப்புறம் கடலுக்குள்ள போயிடும் அந்த பைப். ஆல்மோஸ்ட் ஃபேக்டரியில இருந்து அந்த பைப் 2.5 கிலோமீட்டர் தூரத்துக்கு அந்த பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, இந்த பைப்பை எங்க வரைக்கும் கொண்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, கடலுக்கு உள்ள இந்த பைப் போகுது. கடலுக்குள்ளனா கடலுக்கு ஆழ்கடலுக்கு நான் சொல்ல வரல மக்களே, ஆழ்கடல்ல போகாது. இப்போ ஒரு கப்பல்ல இருந்து அமோனியா வருதுனால் அது என்ன பண்ணும், போர்ட்ல நிற்கும். ஹார்பர் போர்ட் நிக்குது. அந்த போர்ட்ல நிக்கக்கூடிய அந்த கப்பல்ல இந்த ஒரு கிலோமீட்டருக்குள்ள நிற்கும். ஏன்னா கப்பலோட வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. சோ அது வெளியே கடற்கரை நிற்க முடியாது. சோ உள்ளே நிக்குமா, உள்ளே அதை ஸ்டே பண்றாங்க. அது எங்க நிக்குதோ அந்த இடம் வரைக்கும் இந்த அமோனியா பைப் போட்டிருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, இப்ப எப்படி தண்ணி எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, முழுக்காணின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப இந்த மாதிரி இந்த கோரமேண்டல் கம்பெனியோடைய அமோனியா கப்பல் வந்துருச்சுன்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்கன்னா, 3 முழுக்காணின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆழ்கடல்ல இறங்கி டைவ் அடிச்சு உள்ள போயிட்டு, ஸ்விம் சூட் எல்லாம் போட்டிருப்பாங்க போல இருக்கு, உள்ள போயிட்டு அந்த பைப்பையும் கப்பல்ல இருந்து வெளியாகக்கூடிய அமோனியா பைப்பை ரெண்டையும் ஃபிட் பண்ணுவாங்க. அதை ஃபிட் பண்ணிட்டு அதை முடுக்கி விட்டுருவாங்க போல இருக்கு. அதை முடுக்கின உடனே அங்க இருந்து ஆன் பண்ணாங்க அமோனியாவனா, இந்த கம்பெனில இருந்து இந்த அமோனியா ஃபுல்லா சக் பண்ணி எடுத்து இந்த கம்பெனியோடைய அமோனியா ஸ்டோரேஜ் டேங்க்ல ஃபில்அப் பண்ணி வச்சுக்குமா. இப்ப நாம கேட்டோம், சார் ஓகே, இப்ப இந்த பைப் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் போட்டிருக்காங்க, இந்த பைப் பப்ளிக் டொமைன், பப்ளிக்கு எக்ஸ்போஸ்டா இருக்கே, இப்ப ஏதாவது ஒரு நடந்தா என்ன, எப்படி நீங்க கண்காணிப்பீங்க கேட்டப்ப என்ன சொல்றாங்கன்னா, சார் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த 2.5 கிலோமீட்டருக்கு இந்த பைப் போறப்போ இந்த பைப்புடைய அந்த ஒரு பாத்வே நீட்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத கண்காணிக்கிறது எங்களுக்கு எலக்ட்ரானிக் டிவிஸ் இருக்கு, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் இருக்கு. இதை கண்காணிக்கிறதுக்கு 24/7 நாங்க ஷிஃப்ட் பேஸ் ஆள் போட்டுட்டு இருக்கிறோம். 3 பேர் கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல குட்டி லீக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே இன்ஃபர்மேஷன் வந்துடும். வந்ததுமே நாங்க முழுக்காணிக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். முழுக்காணி உடனே போயிட்டு அந்த இடத்த ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ரிப்பேர் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு முழுக்காணி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இவங்களுக்குன்னு இன்னொரு பக்கம் இந்த ரிப்பேர் பண்றதுக்குன்னு ஒரு டீம் ஆஃப் பீப்புள உள்ள ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாங்களா ஃபேக்டரிஸ்ல. இது இந்த கம்பெனி மட்டும் கிடையாதுங்க, இங்க இருக்கக்கூடிய எண்ணூர்ல இருக்கக்கூடிய மேக்சிமம் கம்பெனிஸ் அவங்க ரா மெட்டீரியல் இம்போர்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிக்கு தகுந்த மாதிரி அவங்க கம்பெனில இருந்து பெரிய பெரிய ராட்சத பைப்புகளை போட்டு எடுத்துட்டு வந்துதான் கடலுக்குள்ள விட்டு வச்சிருக்காங்க. நாட் ஒன்லி கோரமேண்டல் அப்படிங்கிறாங்க. இந்த பைப் அதுக்குள்ள ஒரு பாத்வே செட் பண்ணி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணி கடலுக்குள்ள வச்சிருப்பாங்க. எல்லா கம்பெனிக்கும் முழுக்காணிகள் இருப்பாங்க. எல்லா கம்பெனியும் கடல் வெளியே கேன் எடுத்துட்டு போய் கொடுக்க மாட்டாங்க. கடலுக்குள்ளேயே ஒரு பாயிண்ட்ல கப்பல் நின்றும். முழுக்காணிகள் போயிட்டு செட் பண்ணி அதை முடுக்கி விட்டு இந்த என்ன ரா மெட்டீரியல் வேணும், லிக்விட் ஃபார்ம்ல வேணுங்கிறப்ப எவ்வளவு எடுத்துப்பாங்க. இது எல்லா கம்பெனியும் பண்ணிட்டு இருக்கிற விஷயம்தான். இதற்காகத்தான் நாங்க தெளிவா கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதை சுத்தி இவ்வளவு ரேடியஸ்ல வீடு இருக்கக்கூடாதுன்றாங்க. அந்த மக்களை வெளியேற சொல்லியாச்சு. எப்போ வெளியேறி இருக்கிறார்கள், நாம் விசாரித்த வகையில் வெளியேறி இருக்கிறாங்க. வெளியேறினதுக்கு அப்புறம்
நான் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறேன், நான் கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், கொஞ்சம் அதை பண்ணிக்கிறேன், கொஞ்சம் நான் உள்ள வரேன், ரொம்ப உள்ள வர மாட்டேன், கொஞ்சம் உள்ள வரேன், இப்படி கொஞ்சம் 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 உள்ள வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாளாங்குப்பம், பெரிய குப்பம், சின்ன குப்பம், எர்ணாவூர் குப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர் இப்படிங்கிற இந்த ஏரியாவில் உள்ள ரெசிடென்ஷியல் தான் வந்து ஆக்சுவலா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற தகவல் சொல்றாங்க. இவங்கெல்லாம் இந்த கம்பெனி கிட்ட கிளைம் பண்ணவே முடியாது அப்படின்னு ஒரு தகவலை ஊர்ல உள்ளவங்களே சொல்றாங்க சில பேர்லாம். ஏனால் சார் இங்க உள்ள மக்கள்லாம் என்னைக்கோ வெளியே போக சொல்லி போட்டாச்சு, இவங்க வெளியவும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க தாத்தா வீடு, எங்க தாத்தா வாழ்ந்த வீடு, அது வீடு, இதான் கொஞ்சம் விவசாயம் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் விவசாயம் பண்ண உள்ள வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி உள்ள வந்தா கம்பெனிக்கார எவ்வளவுதான் மானிட்டர் பண்ணுவான்? அவன் என்னதான் செய்ய முடியும்? இவங்க உள்ள வந்துடுறாங்க, விவசாயம் பண்ணிட்டு வராங்க, கொஞ்சமா நிலத்தை யூஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ இதனாலதான் ஃபேக்டரியை சுத்தி வீடுகள் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. பட் இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்றாங்க மக்கள். இன்னொரு விஷயம் பார்க்கணும். இப்போ நாங்க செட்டப் சொல்லிட்டோம் இல்லைங்களா? இப்ப அடுத்தது 26 நடந்த விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. 11:30க்கு அமோனியா கேஸ் லீக் ஆச்சு அப்படிங்கிறது நம்ம வந்து வெளியே கிடைக்கக்கூடிய தகவல். நாங்க உள்ள விசாரிக்கிறப்ப என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு 2 மணிக்கு லீக் ஆகிறதா சொல்றாங்க. 2 மணிக்கு லீக் ஆகிறதா சொல்றாங்க. 2 மணிக்கு லீக் ஆகும் தெரிஞ்ச உடனே இமீடியட்டா அங்க உள்ள அந்த ட்ரைன்டு பீப்புள் பிளஸ் வந்து இந்த முழுக்காணி இவங்க எல்லாருமே அசம்பிள் பண்ணி ஒரு டீம் உள்ள போயிட்டாங்க, போட் எடுத்துக்கிட்டு போயிட்டு அது எங்க லீக்குன்னு செக் பண்ணி பார்த்து அந்த லீக்கை உடனே அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ 2 மணில இருந்து 4-4:30 மணிக்குள்ள அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1.5-2 மணி நேரம் கேப்ல அது சீரமைக்கப்பட்டு விட்டது. அதை மீறி கேஸ் வெளியானது காத்துல பரவ ஆரம்பிச்சிருக்கு. அது பரவ ஆரம்பிச்சப்போ அந்த பரவனா என்ன நடக்கும்னு அவங்க சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சார், there is something called MSDS அப்படிங்கிறாங்க, மெட்டீரியல் சேஃப்டி டேட்டா ஷீட். அதை நீங்க படிச்சு பாருங்க. ஒரு கம்பெனில எந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணுவோம், வாட் மெட்டீரியல் வி யூஸ், அது வந்து லீக் ஆயிடுச்சுன்னா என்ன சிம்டமை கொடுக்கும், அதுக்கு ஆன்டிடோட் என்ன கொடுக்கணும், அது கொடுத்தா என்னென்ன சிம்டம்ஸ் அதை மட்டுப்படுத்திடும், அது எல்லாமே அங்க தெரிஞ்சு நாங்க வெளியெல்லாம் போர்டே போட்டு வச்சிருப்பாங்க வெளியே அப்படின்றாங்க. இந்த MSTS என்னென்ன ஃபார் அமோனியா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அமோனியா சப்போஸ் காத்துல பரவிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுன்னு நம்ம சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தொண்டை கண்ணு எரியும், மூச்சு விடுறதுக்கு திணறல் ஏற்படும், அடுத்தது கண்ணெரிச்சல் தொண்டை எரிச்சல் இருக்கும். இதான் 3 சிம்டம்ஸ் அப்படிங்கிறாங்க. தொண்டை கண்ணு எரியும், கொஞ்சம் பிரீதிங் சஃபகேஷன்ஸ் இருக்கும். இன்னொரு சொன்னாங்க மக்களே, ரொம்ப ரொம்ப நல்ல வார்த்தையா இருந்துச்சு. நீங்க யூஸ் பண்ணீங்க டை, எல்லாத்தையும் அமோனியா இருக்கு சார். எப்படி நீங்க டை போட்ட உடனே அடுத்த ஒரு 2 நாளைக்கு கண்ணு வலிக்கும், எரியும், ஒரு மாதிரி கரகரன் இருக்கும் கண்ணு, அதுதான் அமோனியாவுடைய ப்ராடக்டுடைய ஒரு முக்கியமான ஒரு சாராம்சம். ஆனா சொல்லுவானுங்க அமோனியா ஃப்ரீன்னு சொல்லுவாங்க. பட் அமோனியா ஃப்ரீயா டையெல்லாம் வந்து இது வரைக்கும் 100% ஃப்ரீயா கண்டுபிடிக்க முடியவே முடியாது. எல்லாத்துலயும் சிறுகளவு அமோனியா இருக்கும். சிறுகளவு அமோனியா இருக்கிறப்போ உங்களுக்கு டை போட்டுன்னு உங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட் டே கண்ணெல்லாம் வலிக்கும், எரியும், ஒரு மாதிரி இருக்கும், இரிட்டேஷன்ஸ் இருக்கும். அது அமோனியாவால தான் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. இந்த அமோனியா காத்துல கலக்கிறதுனால, இப்போ நீங்க யூஸ் பண்ண டைல வந்து மினிமம் அமோனியாஸ் இருக்கு. இப்போ இது வந்து இண்டஸ்ட்ரியல் அமோனியான்றதுனால காத்துல கலக்கிறப்போ அந்த ஒரு 1 hour காத்துல கலக்கிறப்போ என்ன ஒரு பாதிப்பு ஏற்படும்னா தொண்டை கண்ணு எரியும், மூச்சுல ஏற்படும். இதுக்கு இமீடியட்டா இவங்களை உங்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சி கொண்டு போயிட்டா ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. உயிருக்கு சேதம் எல்லாம் ஏற்படுவதாக நமக்கு இங்க தெரியவில்லை மக்களே. சோ அடுத்து என்ன நடந்திருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. அன்றைக்கு இரவு கிட்டத்தட்ட 20 ஆம்புலன்ஸ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. 20 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கோரமேன் இன்டர்நேஷனல் லிமிடெட். ஆனா மக்கள் வந்து கோரமண்டல் வந்து எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ணல, இறங்கி வந்து சமாதானம் எதுவும் பேசலன்னு சொல்றாங்களே. வாட் இஸ் அந்த சமாதானம்னா என்னன்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க? ஓகே, இந்த கேள்வி 2 பதில் நான் சொல்றேன். ஆக்சுவலா இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மக்களுடைய வேர்ஷனை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எல்லாரும் பேசுறாங்க. பட் இதான் நம்ம முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயம். சமாதானம்ன்றது வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு அடுத்து அவங்க சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடலாம். இந்த இடத்துல மக்கள் கோரமேன்ல எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றது முற்றிலும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை தான் நாம் விசாரித்து தருகின்றன. 20 ஆம்புலன்ஸை கொண்டு வந்தது கோரமேண்டல். அந்த ஆம்புலன்ஸ்ல பாதிக்கப்பட்டவங்க மொத்த பேரும் தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனது கோரமேண்டல். ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல முக்கியமா அதை பார்க்கணும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல சிகிச்சை கொடுத்தது கோரமேண்டல். இது எத்தனை மணிக்கு நடந்துச்சுங்க? அரௌண்ட் ஒரு 2 o'clock சொல்றாங்க, மிட் நைட்ஸ்.
இப்ப 11:30க்கு வந்த இன்ஃபர்மேஷன்ன்றது அது தப்பான 11:30க்கு வந்து கடல்ல பபுள் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் அது காத்துல பரவி இருந்ததுனால் அங்க நிற்கக்கூடிய ஆட்களுக்கு உடனடியா கண்ணெரிச்சல் வந்திருக்கும் அப்படிங்கிறாங்க. பபுள் ஏன் வருது அப்படின்றது நம்ம கேட்டோம்னா இன்னொரு விஷயம் நான் கேட்டோம்னா, இந்த இந்த ஒரு பைப் லைன்ல டேமேஜ் எப்படி ஏற்பட முடியும் அப்படின்னு கேட்டோம். அதையும் சொல்றாங்க, திஸ் இஸ் த டேமேஜ் காஸ்ட் பை தி ஹியூமன் தான். இது உள்ள இருந்து வெடிச்சிச்சு இடிச்சிச்சு எல்லாம் கிடையாது. அமோனியா வில் நாட் பர்ஸ்ட். அப்ப ஏதாவது சதி நடந்திருக்கும்னு சொல்றீங்களா? சதியா இருந்திருக்கிறத தாண்டி இப்ப ஆக்சுவலா வந்து ஃபிளட் வந்துச்சுங்க. இந்த ஃபிளட்ல வந்து நிறைய இரும்பு பொருட்கள்லாம் வந்து அது கடல்ல கலந்துருக்கும். அப்படி இப்ப கலந்துறப்போ அதோடைய ஃபோர்ஸ் அதோடைய அந்த ஒரு ஏதோ இரும்பு பொருள் ரொம்ப ஷார்ப்பான பொருள் அந்த இது குத்தி இருக்கலாம், அந்த ஒரு பைப்பை குத்தி இருக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த வெளியிருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து வெளியே போய் கடல்ல போற வரைக்கும் ஒரு பைப் லைன் ஒரு சிமெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த காவா மாதிரி இருக்கு. அந்த காவால வந்து சாக்கடமா தென்னா உட்கார்ந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த இடத்துலதான் லீக்கேஜ் ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி தானா உங்களுக்கு அது குத்துங்களா? உங்களுக்கு அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஏதாவது இரும்பு பொருள் தானாவும் குத்தி இருக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. 2 தகவல் சொல்றாங்க. என்னன்னா, ஒரு இரும்பு பொருளை வச்சு இந்த பைப்பை வந்து குத்தப்பட்டிருக்கலாம் அல்லது குத்தி இருக்கலாம். குத்தப்பட்டிருக்கலாம் அல்லது குத்தி இருக்கலாம் அப்படிங்கிற 2 ஆஸ்பெக்டுக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் ப்ரூஃப் வேணும். பட் இது வந்து எக்ஸ்டர்னல் டேமேஜ் காஸ்ட். அமோனியா வில் நாட் பர்ஸ்ட். ஒரு HCl மாதிரியோ இல்ல பயங்கரமான ஒரு அசிட்டிக்கான ஒரு ஆசிடு அது உள்ள போறப்ப வெடிச்சிரும், அது வெடிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி அமோனியா கிடையாதுன்ற தெளிவா சொல்றாங்க. அது வெடிக்கவே வெடிக்காது, ப்ரெஷர்ல எல்லாம் வெடிக்காது. சோ வெளியிருந்து யாரோ இந்த பைப்பை சேதப்படுத்திருக்கணும், இல்ல சேதமாகி இருக்கணும். அதுவும் இந்த பைப்பை வந்து துருப்பிடிச்ச சேதப்படலாம் கிடையாது. நீங்க பார்த்தா தெரியும், அது ரிப்பேர் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு கட்டு மாதிரி போட்டு விட்டுருக்காங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல லீக் ஆகாம இருக்கு, கட்டு மாதிரி போட்டிருக்காங்க. சோ வெளியிருந்து சேதப்படுத்தப்பட்டிருக்கு. அது சேதப்படுத்தினது மனிதர்களா இல்லது இந்த ஃபிளட்ல இருந்து வெளியே வந்த இரும்பு ஏதாவது போயிட்டு குத்தி சேதம் ஆயிடுச்சான்றதுல இப்ப இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா கம்பெனில இருந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்குங்களா? ஜென்ரலா பாத்தீங்கன்னா இந்த என்ன நடந்திருக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரி நடந்துச்சுனாலே ஃபர்ஸ்ட் வந்து இவங்க உள்ள வந்துருவாங்க. இட்ஸ் கால்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. அவங்க வந்துருவாங்க. ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்துருவாங்க. அடுத்தது கிரீன் ட்ரிபியூனல் வருவாங்க, பசுமை தீர்ப்பாயம் தமிழ்ல சொல்லுவாங்க. அவங்க உள்ள வந்துருவாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கிரீன் ட்ரிபியூனல் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனியை வந்து ஒரு 15 டேஸ்க்கு மூட சொல்லிட்டாங்க. ஸோ கம்பெனி இப்போதைக்கு டெம்பரரியா மூடிருக்கிறாங்க. கம்பெனி மூடிட்டு ஒரு பேசிக் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. கம்பெனி தரப்புல இருந்து இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய Jan 2 தான் இந்த கிரீன் ட்ரிபியூனல்ல வந்து இந்த கேஸ் லிஸ்டிங் எடுத்திருக்காங்க, சோ மோட் எடுத்திருக்காங்க ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு Jan 2 அன்னைக்கு இந்த அட்மிஷன் வந்திருக்கும். இதற்கு பிறகு உங்களுக்கு கம்பெனி தரப்புல இருந்து ஒரு விளக்கத்தை கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கம்பெனி கோரமேண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிரஸ் நோட் கொடுத்துட்டாங்க. அந்த பிரஸ் நோட்ல பாத்தீங்கன்னா சொல்றாங்க தெளிவானா, இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டாச்சு அந்த லீக்கேஜ், இனிமேல் லீக் எல்லாம் கிடையாது, மக்கள் சேஃபா தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. சில மக்களுக்கு வந்து இது தொண்டையரிசி ஏற்பட்டிருக்கு, சஃபகேஷன் ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் வந்து சரிப்படுத்தப்பட்டதாச்சு சொல்லிட்டு அவங்க தெளிவா ஒரு பிரஸ் நோட் கொடுத்துட்டாங்க. அது வந்து 21 கொடுத்த பிரஸ் நோட் ஆக்சுவலா. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா 2 days பேக் 31st அன்னைக்கு ஒரு விஷயம் வெளியாகணும். பாத்தீங்கன்னா ஒரு பிரிலிமினரி என்கொயரி ரிப்போர்ட்டை வந்து போலீஸ் தரப்பை கொடுத்திருக்கிறாங்க கிரீன் ட்ரிபியூனல் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. இதுவும் கொடுக்கப்பட்டாக்கி இருக்குது. ஸோ இப்ப போலீஸ் தரப்புல வந்து ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. இன்னொரு தரப்பு வந்து பாத்தீங்கன்னா இவங்க தரப்புல என்ன தப்பு நடந்திருக்கு நடக்கலையான்றத ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க தரப்புல தெளிவா சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு விஷயம் பார்க்கணும், என்னன்னா சப்போஸ் லீக்கேஜ் இருந்துச்சு 24 hours கண்டுக்கவே இல்லை, கவர்மெண்ட் சொல்லுது, போலீஸ் சொல்றாங்க, எதுவுமே கண்டுக்காம இருந்திருக்காங்கனால் தென் there is a issue with the company industry. பட் இவங்க 2 hours அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மக்களுக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டாங்க, பில்ஸ் இவங்களே ஸ்பேர் பண்ணிருக்கிறாங்க, எல்லாமே பண்ணிருக்கிறாங்க. நாட் ஈவன் a single life has gone. அண்ட் அமோனியா லைஃப்லாம் போகாதுன்னு வச்சுக்கோ, வேற விஷயம். பட் இருந்தாலும் நான் சொல்றேன், எந்த ஒரு உயிரும் சேதமாகாம காப்பாத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ என்னன்னா, இது நடந்ததுக்கு பிறகு ஒரு பக்கம் பசுமை தீர்ப்பாயம் வந்து சோமோட் எடுத்திருக்கிறாங்க. இது என்ன நடக்கும் நான் சொல்றேன் உங்களுக்கு. இது வந்து ஜென்ரலா எந்த இண்டஸ்ட்ரி வச்சாலுமே நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். என்னன்னு பார்த்தால், இப்படி ஒரு லீக்கேஜ் ஏற்பட்டுருச்சுனால்
பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் கிரீன் ட்ரிபியூனலும் உள்ள வருவாங்க, வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. பண்ணி ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் வர வரைக்கும் அந்த கம்பெனியை வந்து டெம்பரரி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வச்சதுக்கு அப்புறம் அடுத்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு டெம்பரரியா இவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க தரப்புல தப்பு இருக்கு இல்ல, செகண்டரி பார்ட் எதுவா இருந்தாலும் 15 டேஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதை திறந்து விடுவார்கள். நடந்துட்டு இருக்கும், கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கும், 10 years கேஸ் நடக்கும். நடந்துட்டு இவங்க மேல தப்புன்னு தெரிஞ்சா they will undergo the convictions. இது கன்விக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்காது. இதுல வந்து ஏதோ ஒரு ஃபைனும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து அந்த மாதிரி கன்விக்ஷன்ஸ் தான் கொடுக்கப்படும் நமக்கு கேள்விப்பட்ட விஷயம். என்ன பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அமோனியாவை சக் பண்ணி எடுக்கிறப்போ அந்த பைப் லைன்ல அமோனியா வந்து கொஞ்சம் ஸ்டேவா இருக்குன்றதும் தப்பான ஒரு தகவல். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு டைம் ஒரு கப்பல் வருதுங்க, வந்து அமோனியா வந்து போடுறாங்க, அது வந்து உள்ள செட் பண்ணிட்டாங்க, அமோனியா உள்ள வந்துட்டு இருக்குனால் அந்த ஒரு டைம் அமோனியா வரப்போ அந்த பைப்ல இருக்கக்கூடிய மொத்த அமோனியாவையும் சக் பண்ணி அங்க எடுத்துரும். அதுக்கப்புறம் இந்த பைப் லைன் வந்து ஃப்ரீயா ஒண்ணுமே இல்லாம தான் இருக்கும். 26ஆம் தேதியும் நாம் விசாரித்த வரையில் அந்த கப்பல் வந்திருக்கின்றன. கப்பல்ல அமோனியாவை செட் பண்ணி ஏத்துறப்பத்தான் இது லீக்கேஜ் இருக்குதுன்றத பார்த்திருக்கிறாங்க. லீக் ஆயிருக்கு அந்த இடத்துல. அதனாலதான் நீங்க பார்த்தா தெரியும், கடல்ல வந்து கொப்பளிச்சுன்றப்போ இங்க அமோனியா லீக் இருந்தாலும் அந்த கடல்ல கொப்பளிச்சிருக்கு அந்த பைப்ல இருந்து அப்படின்னு தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் உடனடியா அந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அமோனியாவை உள்ள செலுத்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க, லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு கப்பல் அங்க ஸ்டே ஆயிட்டு இருக்கு. நீங்க பார்த்தா ஓட்ட பேசியிருப்பாங்க, இந்த கோரமாண்டலுக்காக அமோனியாவை எடுத்துட்டு வந்த கப்பல் இன்னமும் போர்ட்ல நின்று இருக்கு. அந்த கப்பல்ல இருந்து அமோனியா வந்து உள்ளுக்குள்ள அனுப்புறதுக்கு கம்பெனிக்குள்ள அனுப்புறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன், ஏன்னா பிகாஸ் இட்ஸ் டெம்பரரி க்ளோஸ்ன்றதுனால. இதனால பாத்தீங்கன்னா அந்த கப்பல் கொண்டு வந்த அந்த லாஜிஸ்டிக்ஸ்க்கும் பெரிய லாஸ் தான். ஏன்னா ஒரு போர்ட்ல ஒரு கப்பல் வந்து ஒரு மணி நேரம் நிக்கிறதுமே அந்த போர்ட்டுக்கு அவர்கள் வந்து ஒரு அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவாங்க. நீங்க பார்த்தா தெரியும், ஏர்போர்ட்ல வந்து ஏர்போர்ட் காமனா கட்டி விட்டுருவாங்க கவர்மெண்ட். அங்க வந்து எல்லா விதமான ஏர் பஸ்ஸும் வந்து நிற்கும், எல்லா பிரைவேட் கம்பெனிஸ் ஏர் பஸ்ஸும் நிற்கும். அந்த ஏர் பஸ் நிக்கிறப்போ எவ்ரி 1 hour ஒன்ஸ் அந்த ஏர் பஸ் நிக்குதுனாலும் அந்த எவ்ரி ஹவர் பேசிஸ்ல ஒரு சார்ஜஸ் போடுவாங்க அந்த ஏர் பஸ் கம்பெனிக்கு. அது வந்து அது அரசாங்கத்துக்கு வருமானம். அதே மாதிரி போர்ட் கட்டுறதுன்றது கவர்மெண்ட். அதுல வந்து ஒரு பிரைவேட் ஷிப்மெண்ட் பண்றப்போ, கண்டெய்னர்ஸ் வரப்போ, இந்த மாதிரி அமோனியா கொண்டு வரப்போ இது ஆல்மோஸ்ட் 1 day நின்றுருக்கு நினைக்கிறேன் அந்த கப்பல். இதுவுமே அந்த எல்லாருக்குமே டோட்டலா அந்த கம்பெனில இருந்து அவங்களுக்கு அந்த ஒரு லாஜிஸ்டிக் எல்லாருக்குமே லாஸ் ஆன விஷயம். திருப்பி இது கொண்டு போகப்பட்டுச்சு ரிவர்ஸ் சொல்றாங்க. அது வந்து கொந்தளிக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்றதுக்கு முன்னாடியே கம்பெனிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? உள்ள அஃப்கோர்ஸ் தெரிஞ்சிருக்கும். அந்த பைப் லைன்ல உள்ள அமோனியா வரப்பவே லீக்கேஜ் இருக்குன்றத பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு உடனே 2.5 கிலோமீட்டர் அது டிராவல் ஆகணுங்க, 2.5 kilometers டிராவல் ஆகணும். அது உடனடியா பார்த்துட்டு தான் அந்த லீக்கேஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சுட்டு உடனே அந்த there is always a time to do the actions. ஏன்னா இங்கிருந்து நீங்க இந்த முழுக்காலின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருப்பாங்க, கடலுக்கடியில இருப்பாங்க. அவங்க ஆக்சுவலா கடலுக்கடியில போயிட்டு அதை லாக் பண்ணிட்டு they will wait in the boat. ஒரு 4 hours 5 hours 6 hours வந்து அந்த ஃபுல் அமோனியாவும் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் லாக்கை ரிமூவ் பண்றது அவங்க தான் ரிமூவ் பண்ணும் கடலுக்கு உள்ள போயிட்டு. இந்த முழுக்காலிக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது. ஸோ இங்க இருந்து உடனடியா என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இது கான்டாக்ட் பண்றாங்க, கப்பலுக்கு கான்டாக்ட் பண்றாங்க. கப்பலை கான்டாக்ட் பண்ணி கேப்டனை கான்டாக்ட் பண்ணி அந்த அமோனியாவை போறதை ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. இங்க இருந்து செக்ஷன் மோட்டரை ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். இங்க அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து திருப்பி அங்கதான் அமிச்சிட்டே இருப்பாங்க இல்லையா? அமிச்சிட்டே இருக்கப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த லீக்ல இருந்து வெளியே அப்படியே பொங்க ஆரம்பிக்குது கடலுக்குள்ள. ஸோ இதை போயிட்டு உடனே அவங்க கேப்டனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஸ்டாப் பண்ண சொல்றாங்க. ஸோ 2 பக்கமும் அந்த அமோனியாவை செலுத்துறது இங்க கப்பலும் செலுத்துறதை ஸ்டாப் பண்ணும், இண்டஸ்ட்ரியில இருந்து சக் பண்றதை ஸ்டாப் பண்ணும். 2மே ஸ்டாப் பண்ண என்ன ஆகும், உங்களுக்கு அந்த ஒரு சில அமோனியா அந்த பைப் லைன்ல தங்கி இருக்கும், அது வெளியே தான் லீக் ஆகும். அப்படி லீக்கான அமோனியாவால தான் மக்கள் சுவாசிச்சு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அதே உடனடியா ஆம்புலன்ஸ் வச்சு கூட்டு போயிட்டு மக்களை காப்பாத்திட்டாங்க. வேற ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த அமோனியா வெளியே உள்ள லீக் ஆனதுனால கடல்வாழ் உயிரினங்கள் அந்த மீன்கள்லாம் செத்து போய் வெளியே வந்து விழுந்திருக்கு. இது வந்து இன்னொரு தரப்பு என்ன விஷயம் பார்க்க பாத்தீங்கன்னா, இந்த அமோனியா லீக்குக்காக அங்க இருக்கக்கூடிய சுத்தி வாழக்கூடிய மக்கள் இதுல கிளைமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க விஷயம் தெரிந்த நபர்கள். ஏனால் அவங்க சுத்தி வாழ்வதற்கான ஒரு பர்மிஷனே இல்லைன்றாங்க.
இப்ப அங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கிறதா சொல்றாங்க இல்லைங்களா? இப்ப இந்த கம்பெனி மட்டும் தனிப்பட்ட முறையில மூடணும்னு அவங்க போராடுறது வந்து அது சாத்தியமா? சாத்தியமே இல்லை, மூடதான் முடியாது. சரி, என்னன்னா இது மூடுறதுக்காக அவங்க போராடலங்க. இல்ல அதுதாங்க 2-3 வீடியோஸ் பாக்குறப்போ ஒரு வீடியோல மூடணும்னு போராடுறாங்க, இன்னொரு வீடியோல பார்த்தா கம்பெனியா இறங்கி வந்து அவங்க பேசலன்றாங்க. இப்போ அது பேசலன்றதுக்கு என்ன அர்த்தம்? அதே மாதிரி அவங்க மூடணும்னு போராடுறாங்களா இல்ல கம்பெனி வந்து இறங்கி என்ன செய்யணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க? அந்த கம்பெனில வேலை பார்க்குற ஆட்கள் யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியல, நீங்க தான் அதே சொல்லுங்க. ஊர் மக்கள் தான். இந்த பூபால் கேஸ் ஃபேக்டரி மாதிரிங்களா? அதேதான். சரி, அந்த கம்பெனிக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் வந்து அமெரிக்கால இருந்து கூப்பிட்டு வரல. ஒரு கம்பெனியே ஒரு இடத்துல செட் பண்றாங்கனால் சுத்தி உள்ள இருக்கக்கூடிய கிராமங்கள் அந்த ஊர் மக்கள்லாம் இதுல வந்து பயனடைவார்கள். முக்கியமா அவங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ், அவங்களுக்கு வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுத்தான் ஒரு கம்பெனியை ஒரு கவர்மெண்ட் அலோவே பண்ணுவாங்க. தட் யூஸ்வலான ஒரு ப்ராசஸ் ப்ரொசீஜர் தான். ஸோ அந்த கம்பெனிக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்களும் வேலை பார்க்கறாங்க. அந்த கம்பெனி இழுத்து மூட்டா அந்த ஊர் மக்கள் தான் வேலை போவோம் ஃபர்ஸ்ட். அப்ப வேலை பாக்குறவங்க போராடுறாங்களா? வேலை பார்க்கறவங்க வெளியே எங்க போராட மாட்டாங்க, ஏன்னா வேலை போயிடும். ஸோ இன்டைரக்டா ஒரு டீம் போராடிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும்னால் இந்த மாதிரி கம்பெனி இருக்கிறப்போ இதே எண்ணூர்ல இருக்கக்கூடிய பல அமைப்புகள், பல குழுக்கள் ஆவுனா, ஓப்பனா சொல்லணும்னால் ஆவுனா போயிட்டு இந்த மாதிரி லீக் ஆயிட்டு இருக்கு, வெளியே வந்துட்டு இருக்கு. இது நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். இதே கோரமாண்டல் கம்பெனில உள்ள போயிட்டு பல நபர்கள், பல குழுக்கள், நான் இந்த குழு, நான் அந்த குழு, நான் அந்த சங்கம், இந்த சங்கம் வந்து கடலுக்குள்ள வந்து உங்களுடைய கேஸ் லீக் ஆகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க, கேள்விப்படுறோம், இதனால வந்து எங்க வருமானம் பாதிக்குது, ஃபிஷிங் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பொய்களை அழுத்து விட்டு காசு கேட்கிறார்கள். இது தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. இந்த கம்பெனி 1 பைசா கொடுக்காதுன்னு தெளிவா சொல்றாங்க. நாங்க 1 பைசா கொடுக்க மாட்டோம். எங்களுடைய அமோனியாலாம் லீக் ஆயிட்டு நீங்க வந்து உங்களுடைய கடல்வாழ் உயிரினங்கள் செத்து போச்சுன்னு நீங்க சொல்றீங்க, டெய்லி செத்துட்டு இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க கோர்ட்ல ப்ரூவ் பண்ணி பாத்துக்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. சோ இப்ப போராடக்கூடிய ஆட்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா காசு கொடுக்காம என்ன அப்படி இறட்டிச்சிட்டால, இப்ப நான் போராடுறேன், இழுத்து மூடணும்னு சொல்றேன். இப்ப இழுத்து மூடணும்னு நீங்க சொன்னாதான் அடுத்து என்ன பண்ணுவாங்க கம்பெனிக்காரங்க, என்னடா தனிட்டு இருக்கானுங்க, அரசாங்கம் சொல்லுவோம் இறங்கி பேசுங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இறங்கி வந்து என்னங்க வேணும் உங்களுக்கு, ஆளுக்கு ஒரு காசை கொடுத்துருங்க, நான் அமைதியா போயிடும், சரி கொடுத்து ஒழிகிறோம், போய் தொழிறேன் அப்படின்னு இறங்கி வரணும்னு எதிர்பார்க்க. இது இஸ் கம்ப்ளீட்லி ஃபார் மணி தாங்க. இது நடக்குங்களா? இந்த மாதிரி நடக்கவே நடக்காது. ஏனால் தெளிவா இருக்கு அவங்களுக்கு, அவங்களுடைய லாஸ் தெளிவா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேக்டரியை சுத்தி மக்கள் இருக்கக்கூடாது, மக்கள் இங்க வாழக்கூடாதுன்னு தெளிவா இருக்கு. அதை மீறி மக்கள் உள்ள வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து விவசாயம் பார்க்கறாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது எந்த விதத்திலையும் கம்பெனி இந்த பிளேமை எடுத்துக்கொள்ளவே கொள்ளாது. பாயிண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கொள்ளாதுன்றப்ப என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கான்னு பாத்தீங்கன்னா, அதை மீறி ஒரு கர்டசிக்காக நம்ம சைட்ல கேஸ் லீக் ஆயிடுச்சு, ஸோ நம்ம தான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது நினைச்சதுனால தான் அந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா ஆம்புலன்ஸை வச்சு கூட்டு போய் பல பேரை காப்பாத்திருக்கிறாங்க, பல பேரை வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிருக்காங்க. எல்லா செலவையும் கம்பெனி ஏற்றுக்கொண்டிருக்கின்றன. இதுல இன்னொரு விஷயம் பார்க்கணும், இந்த அமோனியாவுடைய இந்த பைப்பை லாக் பண்ணது, பைப்ல இருந்து லீக் ஆனதுங்கிறது நாட் ஃப்ரம் தி பர்ஸ்ட், உள்ளதான் வெடிக்கல, எக்ஸ்டர்னலா வெளியிருந்து ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்னு தெளிவா சொல்றாங்க அவங்களுடைய பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல. ஸோ இது எதுக்குமே கம்பெனி பொறுப்பாக வாய்ப்பில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, கடல்வாழ் உயிரினங்கள் வந்து இந்த அமோனியாவுடைய கேஸ் லீக்னால உள்ளுக்குள்ள கடலுக்குள்ளதான் பைப் போகுது, அந்த கேஸ் லீக்னால சில உயிரினங்கள் இறந்து போயிருக்குது, அது உண்மை. ஆனால் அதற்கு தான் பசுமை தீர்ப்பாயம் இருக்கு, கிரீன் ட்ரிபியூனல் இருக்கிறாங்க, அது இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க, பண்ணி அதுல என்னவோ அதுக்கு அவங்க தீர்ப்பு கொடுப்பாங்க. இதுக்கு மீனவர்கள் இறங்கி போராட வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா அவங்க என்ன, ஏங்க 2.5 கிலோமீட்டர்ன்றது உங்களுக்கு 2.5 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ளெல்லாம் போகாதுங்க, சைட்ல போகும். உங்களுக்கு சீஷோ அந்த உங்களுக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல போர்ட் இருக்கோ அந்த போர்ட்ல இருந்து மிஞ்சி போனா ஒரு 500 மீட்டர் தான் வந்து அவங்களுடைய கப்பல் வந்து பயந்துகிட்டு இருக்கும். நங்கூரம் போட்டு நிப்பாட்டி வச்சிருவாங்க, நங்கூரத்தை போட்டு நிப்பாட்டி அங்க வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்து அமௌண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மீனவர்கள் இங்க போய் வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, இல்ல நடுக்கடல் தான் போறாங்க. அதே இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த 2 hours கேஸ் லீக் ஆனதுனால ஒட்டுமொத்த கடல்ல உள்ள மீன் செத்து போயிடுச்சா? கிடையாது. பைப்ல அமோனியா வரப்போ அமோனியா லிக்விட் ஃபார்ம்ல வருது. லிக்விட் ஃபார்ம்ல வரக்கூடிய அமோனியா வெளியே வேப்பரா எவாபரேட் ஆகுது,
வெளியே அது பரவிட்டு இருக்கு, அந்த கடலுக்குள்ளே பரவிட்டு இருக்கு, இதனால மீன்கள் இறந்து போகுது அப்படின்னு இவங்க வைக்கக்கூடிய வாதத்துக்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் கிடையாது. இது எதுக்குனால் இது மாதிரி பல குழுக்கள் வந்து காசு இந்த கம்பெனி வந்து புடுங்கிறதுக்காக பைப் லைன் உள்ள போயிட்டு இருக்கு, இதனால வந்து மீன் வளம் பாதிக்குது, உங்க பைப்ல இருந்து வரக்கூடிய அந்த லிக்விட் வந்து வேப்பராய் வெளியே வந்து மீன்லாம் செத்து போயிடுதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து போலியான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி உள்ள பணம் போட ட்ரை பண்றாங்க. இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு பல வருஷமா. அது இந்த கம்பெனி சிவில் சைக்கிள் கிடையாது. சோ இந்த கம்பெனியை இழுத்து மூடுவதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது, இது பண்ணவும் மாட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஸ்டெர்லைட்ல வந்து நாங்க போராட்டம் பண்றேன்னு பண்ணி 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 அந்த ஸ்டெர்லைட் ஃபேக்டரி இழுத்து மூட வச்சானுங்களோ அதே மாதிரி இங்க பண்ண ட்ரை பண்றாங்க, which is not possible. அதுதான் கேஸ் போட்டாங்க. எஃப்ஐஆர் போடுறது தப்புன்னு பேசிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு. எஃப்ஐஆர் போடுவதற்கு எது நிர்பந்தப்படுத்தியது? காவல்துறை. எது அரசாங்கம் நிர்பந்தப்படுத்தியது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நீ போராடிட்டு இருக்க? எனக்கு இருக்கக்கூடாது இல்ல, கிளம்பி ஓடி போவேங்க போ, ஏன் போராடிட்டு இருக்க? இல்ல அவங்க வாழ்வாதாரம் அங்கதான் இருக்கு, மீனவர்கள் அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு தரப்பு சொல்றாங்களே. கரெக்டுங்க. மீன் எங்க இந்த 2 கிலோமீட்டர் தான் மீன் பிடிப்பாங்களா? இல்ல அந்த பகுதியில தங்கிட்டு இருக்கிற மக்கள் அந்த பகுதி வேற இடத்துல மீனை பிடிக்க மாட்டாங்களா? பேசிக்கான பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். அந்த பகுதியை மீன் பிடிக்க போறேன்னு சொல்றாங்க இல்லைங்களா, ஏன் மீன் உள்ள போனா மீன் கிடைக்க போகுது அவங்களுக்கு? இல்ல அவங்க அங்க ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஏன் ஸ்டே பண்றீங்க? இந்த ஃபேக்டரி இருக்கா இல்லையா? எப்பவோ சொல்லிட்டாங்க. எப்பவோ சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்னன்னா, இங்க ஃபேக்டரி இருக்கின்றன. ஃபேக்டரின்றது ஒரு நாடைய வளர்ச்சிக்கு தேவையான விஷயம். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி போய் ஸ்டே பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இதற்கு அரசாங்கம் ஒரு வழி ஏற்படுத்தலாம். நீங்க சொல்ற நியாயம். இப்ப இந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் வந்து அரசாங்கம் மாற்றிடம் கொடுக்கவே இல்லை, மீனவருக்கு வந்து மாற்றிடம் கொடுக்கவே இல்லைன்னு சொன்னா நீங்க சொல்ற நியாயம். அது கொடுங்கன்னு போறது நியாயமான விஷயம். நாங்க தள்ளி போறோம் இங்க இருந்து, நாங்க இங்க இருக்க மாட்டோம், ஏன்னா ஃபேக்டரி இருக்கு. ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு ஃபேக்டரி மிக மிக முக்கியம். உரம் எங்க இருந்து போய் நீங்க கொடுப்பீங்க? உரம் வந்து எவ்வளவு முக்கியம் விவசாயத்துக்கு, அக்ரிகல்ச்சருக்கு. விவசாய போராட்டமா பேசாம உரம் முக்கியங்க, இவங்க வந்து ஒரே கம்பெனி மூட சொல்றாங்க, அவங்க போராட்டம் ஓகே அவங்களுக்கு? இப்ப இது ஸ்டெர்லைட் மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குங்களா? தொடர் போராட்டம், அதுவும் இல்லாம அவங்க வந்து எல்லண்டோ இஷ்யூ ஏற்படும்ன்றதுனால கவர்மெண்ட் வந்து கம்பெனியை பிரஷரைஸ் பண்ண ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, முதல்ல வந்து சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு தெளிவா இருக்கணும். எஃப்ஐஆர் போட்டோம், ஏன் போராட்டம் பண்றீங்க? உங்களுக்கு ஒரு போராட்டத்தை உள்நோக்கம் நமக்கு தெரியாதா? ஆக்சுவலா ஈஸியா தெரிஞ்சு போயிடும். ஸ்டெர்லைட் மாதிரி இதை வராம இருக்கணும் அப்படின்னா அந்த எல்லாரும் பேசிட்டாங்க, அந்தந்த பர்டிகுலர் இவங்க அந்த ஆபீசர்ஸ் பேசிட்டாங்க. 26ஆம் தேதியே வந்து கவர்மெண்ட் சைட்ல பேசப்பட்டுருச்சு. மீண்டும் போராட்டம் பண்றாங்கன்னா கலைக்கிறதுக்கு சீஸ்ஃபயர் கொடுங்க, சீஸ்ஃபயர் தாங்க, விரட்டுங்க. இல்லைன்னா அவங்க மினிஸ்டர்ஸ் இறங்கி வந்து பேசட்டும். சரிங்க, அப்படி ஃபேக்டரி இழுத்து மூணுன்னு சொல்றாங்க இல்லையா, வித் அப்ரோச் கோர்ட் அப்ரோச் பண்ணிட்டோம். ஏன் போராட்டம் பண்றாங்க? ஏனால் இந்த மாதிரி விஷயத்தை உருவாக்குறதுக்கும் உள்ள சமூக விரோத கும்பல் செலுத்துறதுக்கும் லார்ட் இஷ்யூ ஏற்படுத்த போராட்டம் பண்ணிருக்கிறாங்க. அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணிட்டோம். கோர்ட்ல போய் அவங்க வந்து அவங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கட்டும், அவங்களுடைய ஃபைண்டிங்ஸை முன்வைக்கட்டும். இந்த கம்பெனியை இழுத்து மூட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றத அவங்க கொடுக்கட்டும். அவங்க ட்ரிபியூனல் ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, ட்ரிபியூனல் அதை விசாரிக்கட்டும். ட்ரிபியூனல் விசாரிச்சு அவங்க அறிக்கை சப்மிட் பண்ணிட்டோம். யூ கோ வித் கோர்ட்னு ஜுடிஷியல் போய் நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. ஏன் நீங்க வந்து வெளியே போராட்டம் பண்றீங்க? ஏனென்றால் இதை வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்த அவங்க பாக்குறாங்க. இதை பிரச்சனை ஏற்படுத்தாம இருக்கணும்னால் ஸ்டாலின் அவர்கள் இதுல ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கணும். நமக்கு வந்து கண்டிப்பா தேவையானது இண்டஸ்ட்ரீஸ். மக்கள் அவங்க கூட சொல்லிட்டாங்க, இறங்கி வந்து முடிவெடுத்து இந்த கூட்டத்தை கலைக்க சொல்லணும். அடுத்து என்ன ஆகும்? இல்ல இது யாராவது மினிஸ்டர்ஸ் வந்து பேசினாதான் அவங்க கலைப்பாங்களா? இல்ல, மினிஸ்டர்ஸ் வந்து பேசித்தாங்க ஆகணும். இது இறங்கி வந்து பேசணும். இல்லைன்னா ஸ்ட்ராங்கான ஒரு போலீஸ் ஆபீசர் கிட்ட கொடுத்து, இப்போ உதாரணத்துக்கு இதுதான் இப்படிதான் பண்ண முடியும், நீங்க ஏன் இருக்கிறீங்க அப்படின்றத உண்மையை பேசக்கூடிய ஸ்ட்ராங்கா பேசக்கூடிய ஆட்கள் இருந்தால் மட்டும்தான் இவங்க அடங்குவாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாங்க, மக்களா இறங்கி வந்து யாரும் போராடல. இதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கும் இதை வந்து ட்ரிகர் பண்றதுக்கும் ஒரு கும்பல் இருக்கு. அந்த கும்பல் யாரு? அந்த கும்பலை பிடிச்சி ஃபர்ஸ்ட் நீங்க பேசினா உங்க ஸ்டைல பேசுங்க. அந்த கும்பலை பிடிச்சி உங்க ஸ்டைல பேசுனீங்க அடங்குவாங்க இவங்க எல்லாம். இப்ப பேசாம போவாங்க. 20 நாளா எங்க கம்பெனிக்கு யாருக்குமே தெரியாதா? ஏன் நீ போராட்டம் பண்றாங்க அவங்க?
அந்த லீக் நடந்ததுனால பண்றாங்க. லீக் நடந்துச்சு, லீக் இஸ் ஆக்சிடென்ட் சொல்லிட்டாங்க. இப்ப ஏன் போராட்டம் பண்றீங்க? யாரும் இறக்கல, எல்லாரையும் கம்பெனி காப்பாத்திருக்காங்க. ஏன் போராட்டம் பண்றாங்க? யாரு போராட்டம் பண்றதுக்கு வந்து உந்துதல் பண்றா? யாரு ஊக்குவிக்கிறா? எல்லாருமே வந்து தினசரி கூலியாக்கம் நமக்கு தெரியுது இல்லையா? இப்ப வந்து போராட்டத்தை வந்து உட்காடுறாங்கன்னா யாரு உங்க டெய்லி காசு கொடுக்குறா? யார் சம்பளம் தரா? எப்படி குடும்பத்தை பாத்துக்கிறாங்க? அப்ப ஏதோ ஒரு கூட்டம் வேண்டி இருக்குன்னு தெரியுது. அந்த கூட்டம் யாரு? அதை கண்டுபிடிங்க. இதெல்லாம் இல்லாமல் ஒரு நிர்வாகம் பண்றதுன்றது வேஸ்ட். இல்லைன்னா எடப்பாடி மாதிரி சுட்டு தள்ளுறான்னு சொல்ல வேண்டியதான். சுட்டு தள்ளுறா, வரதை பாத்துக்கலாம், அவ்வளவுதான். ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்களா? எங்க சொல்லுவாருன்னு தெரியல. அதை சொன்னால்தான் சில விஷயங்களை நாம் கட்டுப்படுத்த முடியும். ஒரு படத்துல வரும் பாருங்களேன், ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக சர்வாதிகாரத்தை சில கை எடுத்தாகும் சில டைம்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் சில இடங்கள்ல சர்வாதிகாரத்தை கையில் எடுத்து ஆகணும். அது தப்புன்னு எத்தனை நாள் பேசிடுவாங்க, பேசிட்டு போட்டோம். பட் ஒரு லா அண்ட் ஆர்டரை காப்பாத்துறதுக்கு சிஎம் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கிறதும் அந்த ஸ்ட்ராங் டெசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு இந்த மாதிரியான கண்ட்ரில. ஏன்னா ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து யாருன்னா இறங்கி போராடலாம், யாருன்னா குத்தம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு லிபர்ட்டி இருக்கு. இங்க நான் ஒரு வருஷம் சொல்லிக்க விரும்புற மக்கள் என்னன்னா, சைனால பார்த்திருப்போம். சைனா வந்து எப்படி இவ்வளவு பெரிய ஒரு கண்ட்ரியா எக்கனாமிக்கல் குரோத் வந்திருக்கு. ஏன்னா நம்ம நாடு மாதிரி இந்தியா மாதிரி தான் ஜனத்தொகையில மிக மிக அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி சைனா. ஆனா எக்கனாமிக்கல் குரோத் எப்படி சைனா அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவ்வளவு ஃபாஸ்டா பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. நான் ஒரு நபர்கிட்ட கேட்டேன். சைனா போய் பார்த்த நபர்கிட்ட கேட்ட சொன்ன வார்த்தை என்ன பாத்தீங்கன்னா, சைனாவை பொறுத்த அளவுக்கு 3 விஷயம் ரொம்ப சூப்பருங்க. என்னன்னா, முதல் விஷயம், யாருக்கும் நிலம் சொந்தம் கிடையாது. நீ எங்கன்னா வீடு கட்டிக்கோ, போயிட்டு எங்க கட்டிக்கோ. கட்டுறதுக்கு அந்த நிலத்துக்கு நீ மாசம் மாசம் ஒரு வாடகையை கவர்மெண்ட் கொடுத்துடணும். சைனாவை பொறுத்த அளவுக்கு நிலம் யாருக்குமே சொந்தம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், இப்ப நீ ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறனால், இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனியோ ஒரு பிசினஸ் செட் பண்றதுக்கு முக்கியமான பிரச்சனையே பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் தான், நிலம். ஏன்னா ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கதான் கொஞ்சம் கொட்ட வேண்டியதா இருக்கு. பட் அங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா, உங்க ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் லோன் கொடுத்துருவாங்க. லோன் கொடுத்துட்டாங்கன்னா நிலத்தை அரசாங்கமே கொடுத்து வாடகைக்கு ஒன்று கொடுத்துருவாங்க. செட் பண்ணிக்கோ, கம்பெனியை பில்ட் பண்ணிக்கோ, கம்பெனி நடத்து. முதல் 1 வருஷமா 2 வருஷமா நினைக்கிறேன் உனக்கு இன்கம் டாக்ஸ் ஃப்ரீ. இந்த வரி கேட்க மாட்டாங்க. 3rd இயர்ல இருந்தா உனக்கு டாக்ஸ் ரிலீவ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த நாட்டுல ஜீன்னு சொல்லுவாங்க. ஜீன்றவர் தான் அவங்களுடைய பிரைம் மினிஸ்டர். ஜீயை பத்தி எவனும் எந்த வார்த்தை தவறாக பேசினாலும் ஸ்பாட் அரெஸ்ட், உடனே கன்விக்ஷன் தான். சோ அது நீங்க பேசவே முடியாது. ஃபுல்லா ட்ரங்க் பண்ணிருப்பாங்க. சைனா இஸ் மென்ட் ஃபார் ட்ரிங்கிங் ஆல்கஹால்ஸ். போதை அதிகமாக விரும்புவார்கள் சைனீஸ் பீப்புள். எவ்வளவு போதை போட்டாலும் நீங்க ஜீயை பத்தி ஒரு தப்பா நீங்க ட்ரிகர் பண்ணி கேட்டா வாய்த்துக்கு பேச மாட்டோம். ஜீ பத்தி பேச வேண்டாம்னு சொல்லுவானோ. ஏனால் அந்த அளவுக்கு அங்க ஒரு சர்வாதிகாரத்தை மெயின்டைன் பண்றாங்க. அதனாலதான் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா சர்வாதிகாரத்தை மெயின்டைன் பண்ணால்தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். இங்க அந்த மாதிரியான போராட்டத்தை கண்கொத்தியா பாம்பத்துட்டு இருக்கிறாங்க. எங்க போராட்டம் பண்ணலாம் பண்ணி எங்க பிரச்சனை உருவாக பார்த்துட்டு இருக்கிற இடங்கள்ல நீங்க சர்வாதிகாரத்துக்கு எடுத்தா ஆகணும். இப்போ லெட்ஸ் டேக் ஸ்டெர்லைட் இஷ்யூ. ஸ்டெர்லைட் இஷ்யூல சுட்டு கொண்டார்கள். அதனாலதான் கடைசி நிமிஷத்துல அது கூட கலைக்க முடிஞ்சது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சுட்ட அந்த நபர்கள் மீது ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா? கிடையாது, எடுக்க கூடாது. அப்படி எடுக்காம இருந்ததுனாலதான் அந்த கூட்டத்தை கலைக்க முடிஞ்சது. இல்ல அந்த கூட்டத்தை கலைச்சிருக்க முடிஞ்சிருக்காது. சோ இதே மாதிரி சில இடங்கள்ல நீங்க சர்வாதிகாரம் எடுத்து ஆகணும். சர்வாதிகாரம் இருந்தால்தான் சில இடங்கள்ல நீங்க ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும், உங்க ஆட்சியை நீங்க காப்பாற்றிக்க முடியும். இல்லாமல் போனதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் கள்ளக்குறிச்சி ரைட். அதை காப்பாத்தாம விட்டது கள்ளக்குறிச்சி ரைட் பெஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ நீங்க ஆக்ஷன் எடுக்கணும், உடனே எடுக்கணும், சீக்கிரமா எடுக்கணும், அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுக்கணும். அப்படி எடுத்தால்தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரம் நீங்க ஸ்டக்க வச்சுக்க முடியும். மோரோவர் லா அண்ட் ஆர்டர் காப்பாற்றப்பட முடியும்ன்றதான் என்னுடைய ஒரு முக்கியமான ஒரு வேண்டுகோள். வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். இல்ல என்ன நடக்குது, என்ன டிசிஷன் எடுக்க போறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஏன்னால் இதெல்லாம்
ரெண்டு தரப்பை வந்து வெளியே யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. பட் நம்ம ரெண்டு தரப்பை கேட்டு பார்க்கறப்ப தெரியுது, இதுல வந்து எந்த இடங்கள்லயுமே கோரமேண்டல் மேல தப்பே கிடையாது. அவங்க ரொம்ப கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாங்க. தப்பு இருந்தால் கிரீன் ட்ரிபியூனல் சும்மாக விடமாட்டார்கள். இதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். கிரீன் ட்ரிபியூனல் அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு ஏஜென்சி. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கூட ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லலாம். பட் பசுமை தீர்ப்பாயம் சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சி. அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, தெளிவா பார்ப்பாங்க சில விஷயங்களை. பேனா அங்க நடுக்கர்ல பேனா வைக்கிறதுக்கே அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுத்தவங்க, இறங்கி வந்து சோமோட்டது ரிப்போர்ட் கொடுத்தாங்க. சோ இது வந்து ரொம்ப தெளிவா பார்ப்பாங்க. நீங்க எந்த விதத்திலையுமே, அதாவது என்ன, நம்ம நாட்டை பொறுத்த அளவுக்கு மாஸ் மென்டாலிட்டி மக்களே. என்னன்னா, கம்பெனி வச்சிருக்கான், இண்டஸ்ட்ரி வச்சிருக்கான், பணக்காரன் தப்பு தான் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு மாஸ் மென்டாலிட்டி இருக்குது. ஏழை உண்மையை தான் பேசுவான், ஏழை தப்பே பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு. ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் தட் வித். இது ஒரு பக்காவான ஸ்டிக்மா. இது ஏழையும் பொய் சொல்லுவான், பணக்காரனும் பொய் சொல்லுவான். ஏழையும் தப்பு பண்ணுவான், பணக்காரனும் தப்பு பண்ணுவான். ஏழையும் நேர்மையானவன் இருக்கிறான், பணக்காரன் நேர்மையானவன் இருக்கிறான். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா, பணம் அதிகமா சேரதான் நீங்க நேர்மை அதிகமா இருந்தாக வேண்டும். ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் ஜாஸ்தி. யாருன்னா அவங்க தப்ப வெளியே போட்டு கொடுத்து நீங்க உங்களை அழிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்க பணம் அதிகமா சம்பாதிக்க நீங்க உயர் நிலைமையில போக யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல்ன்றத எல்லாருக்கும் தெரியும். ஏழையாருன்னு ஒரு தப்புன்றப்ப யாரும் காட்டி கொடுத்துட மாட்டாங்க. பட் பணக்காரன் வந்து எக்கனாமிக் அஃபென்ஸ் பண்றான், இல்ல அவனோட பிசினஸ்ல அஃபென்ஸ் பண்றான், தப்பு பண்றானால் அதை காட்டி கொடுப்பதற்கு எதிரில் உள்ள காம்படிட்டர் ரெடியா இருப்பான். சோ இந்த we have to come out of this mass mentality மக்களே. இண்டஸ்ட்ரிக்காரன் தப்பு தான் பண்ணியிருப்பான், அவன் ஃப்ராடுன்ற எண்ணத்துல வெளியே வருவோம். இந்த விசாரித்து பார்க்கும் பொழுது கோரமேண்டல் இண்டஸ்ட்ரி மீது தப்பு இல்லை. இங்க பண்ணக்கூடிய ஆட்கள் தான் பாத்தீங்கன்னா பணத்திற்காக இவர்கள் வேலை பார்க்கிறார்கள். ஒரு பக்கம் அவங்க பணம் கொடுக்குறாங்க, பணத்துக்காக வேலை பார்க்கறாங்க, பணத்தை எதிர்பார்க்கறாங்க, ஒரு கும்பலே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது இந்த விஷயம் ஒரு ஸ்டெரைட் மாதிரி வராம இருக்கணும்னால் ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கணும். இன்னும் ஒரு கலவரத்தை இவர் விட்டுட்டாரு அப்படின்னால் கண்டிப்பா இவர் ஆட்சி நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. சோ சில இடங்கள்ல சர்வாதிகாரத்தோடு முடிவெடுத்தால்தான் இவர் ஆட்சியும் காப்பாத்திக்க முடியும். இவர் கூட இருக்கிற கூட்டணி கட்சிக்காரன் பரவாயில்ல இவரை பார்த்துன்றதுதான் இங்க ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட். இது எடுக்க வேண்டியது நம்முடைய ஒரு தாழ்மையான கோரிக்கை. சோ முதலமைச்சர் ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் ஆன் திஸ். அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தப்பு நடந்திருந்தால் லெட் த கிரீன் ட்ரிபியூனல் டேக் தி ஆக்ஷன். அங்க போயிடுச்சு இல்ல, அது நீதிமன்றமா தான் அங்க போயிடுச்சு இல்ல, அவங்க ஆக்ஷன் எடுக்கட்டும். உங்களுக்கு நீதி வேணும்னு நினைக்கிறீங்க, தப்பு நடந்துக்கு நினைக்கிறீங்கன்னா கோ டு த கோர்ட், நாட் டு த ஸ்டேட். ரோட்ல இறங்கி போராடுறதுனால உங்களை சுத்தி தப்பு தான் நடக்குமே தவிர, தப்பு நடந்துக்கு நீங்க பாக்குறீங்க, உங்களால ஊர்ஜிதப்படுத்த முடியும் நினைச்சீங்கன்னா மக்களாகி நீங்கள் இல்ல இந்த குழுவா இருக்கட்டும் நினைச்சீங்கன்னா கோர்ட்டுக்கு போய் போராடுங்க, போய் கேஸ் போடுங்க, கோர்ட்டை போராடுங்க. வீதியில் இறங்கி போடுவது அப்படிங்கிறது வந்து இந்த விஷயத்து தப்பான ஒரு அணுகுமுறை தான்ன்றதை நான் சொல்லிக்க விரும்புறேன். மக்களே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.